எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பரமாத்மா சாகாரத்தில் நான் நினைத்த நேரத்தில் வருவேன் என சொல்வதன் அர்த்தம் என்ன. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாபா மீட்டை பற்றி. பாபா மீட்டெல்லாம் எப்படி நடக்குது, பரமாத்மா எப்படி ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வராரு, இது எப்படி நடக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம்னா, அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் சீசன் நடக்கும், அக்டோபரில் எந்த நாளில் வருவாருன்றதுக்கு தாதி டிரான்ஸில் போய் பரமாத்மா கிட்ட டேட்ஸ் வாங்கிடுவாங்க. அதன்படி தான் அந்தந்த நாட்களில் நம்மளோட பாபா மீட் நடக்கும். இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். இதை பார்த்து ஒரு ஆத்மா ஒரு டவுட் கேட்டிருந்தார். வானியில் பரமாத்மா ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, சாக்காரத்தில் நான் நினச்ச நேரத்துக்கு வருவேன், நினச்ச நேரத்துக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் டேட்டெல்லாம் வாங்கணும், ஏன் அந்த டேட்டில் நடத்தணும், என்ன விஷயம் அது, இது ரெண்டும் இடிக்குதே, ரெண்டுமே மேட்சே ஆகலையே, இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். பாருங்களேன், அந்த வார்த்தையிலே பரமாத்மா சொன்ன சென்டென்ஸ்லேயே ஆன்சரும் இருக்குது. பரமாத்மா என்ன சொல்கிறோம், நான் சாக்காரத்தில் எப்போ நினச்சாலும் வருவேன். சாக்காரத்தில்ன்றது இந்த பூமியிலன்னு அர்த்தம், ஓகேவா? அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லாட்டி பிரம்மா சரீரத்தில் இருந்த போது, லேக்ராஜ்ன்றவர் இந்த உயிரோடு இருந்த போது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் 1936 1969 வரைக்கும் இறைவன் இந்த லேக்ராஜ் என்ற பெரியவரோட உள்ள தான் கிளாஸ் எடுத்தார், ஓகேவா? அந்த டைமில் எடுத்த வாணியை தான் நம்ம சாக்கார வாணின்னு சொல்கிறோம். அதாவது பரமாத்மா டைரெக்டாக வராரு, லேக்ராஜ் என்ற பெரியவரோட உடலை பயன்படுத்தி கிளாஸ் எடுக்கிறார். அது அப்படி தான் நடந்தது. அது எப்படின்னா, ஒரே நாளில் 4-5 வாட்டி வருவார், 4-5 நாளுக்கு ஒரு வாட்டி வருவார், வாரத்துக்கு வருவார், மாதத்துக்கு வருவார். அவர் நினச்ச போதெல்லாம் போயிட்டு இருந்தார். இது எப்போது சாக்கார வாணி நடத்தும் போது. ஆக்சுவலாக 1936 to 1969 33 வருஷம். அதில் எடுக்கப்பட்ட கிளாஸஸ் தான் ஜாஸ்தி. 1969 2017 50 வருஷத்துக்கு மேலே ஒரு தாதி சரீரத்தில் வர்றாரு. அப்போ பரமாத்மா அவர் வருவார், இங்கே பிரம்மாவையும் கூட்டின்னு வருவார். அப்புறம் தாதி உடலில் போவாங்க. தாதி மயக்க நிலை அடைஞ்சிருவார். பரமாத்மா வாணி எடுப்பார், அவர் கிளம்பி போவார். அது அவ்வக்தம். அதாவது பிரம்மா சரீரம் விட்டு அவருடைய சூட்சம உடல்ல கிளாஸ் எடுக்கிறது பேர் தான் நம்ம அவ்வக்த வாணி கிளாஸ். அவ்வக்த வாணி கிளாஸஸை பற்றி பரமாத்மா சொல்லலை. அவ்வக்தத்துலையும் நான் நினச்ச நேரத்தில் நான் போகிறேன்னு சொல்லலை. அப்போ 2017 2023 வீடியோ போடும்போது டிசம்பர் வந்துச்சு. அப்போது இப்போல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 2023 வரைக்கும் மதுபனில் ஒரு கிளாஸ் எடுக்க வரல, ஓகேவா? ஆனால் சாக்காரத்தில் வர முடியுமானா முடியும். அது எப்படின்னா, இப்போ பாருங்களேன், என்கிட்ட யாராவது ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த கேள்வி எனக்கு இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கும் தெரியலன்னு வச்சுப்போமே, நான் உடனே பரமாத்மா கனெக்ட் பண்ணுவேன். நம்மளுக்கு நம்பி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு விடை ஓடும்பா அப்படின்னு கேட்கும்போது பரமாத்மா வாணியில் என்ன சொல்கிறேன்னா, நான் ராக்கெட் மாதிரி வருவேன், உங்கள் பூர்வத்தின் மத்தியில் இருந்து ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்னுவார். இப்படி அவர் சாக்காரத்தில் வர முடியும். அப்போது ஒருத்தருடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக பரமாத்மா வர்றாரு. இது நம்ம அடுத்த நாள் யூடியூப்பில் போட நிறைய பேர் பார்க்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் பரமாத்மா எடுக்கிற கிளாஸஸ் நம்ம சாக்கார கிளாஸஸ், அவ்வக்த கிளாஸஸ்லாம் சொல்கிறது 1936 to 1969 பிரம்மா சரீரத்தில். ஏன்னா அதுக்கு எடுத்தால் அது உலகம் ஃபுல்லாக போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டாக, கரெக்டாக 1969 2017 வரைக்கும் தாதி கிளாஸ் எடுத்தது அது உலகம் ஃபுல்லாக படிப்போம். அதுதான் நம்ம ஸ்ரீமத்தன் படிக்கிறோம், 4 பேஜுக்கு படிக்கிறோம். அது உலகத்துக்கானது. யாராவது தனிப்பட்ட உடலில் எடுக்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக போகிறது. அப்படி சாகாரத்தில் நினைச்ச நேரத்துக்கெல்லாம் வர முடியும். ஆனால் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பரமாத்மா 69 இப்படி தான் வந்தார் அப்படின்னா ஒரு டேட்ஸ் கொடுத்துருவார், இந்த டேட்டில் வரேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இந்த பாபா மீட்டெலாம் ரொம்ப பாப்புலரைஸ் ஆனதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான், ஓகே? 69 அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் கிடையாது. அது கொஞ்ச நாள் ஆகி நான் 14 வருஷமாக இருக்கேன்னு சொன்னேன். நான் வந்த புதுசில் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்பவும் அக்டோபர் to ஏப்ரல் தான் மீட் இருந்தது. வாரத்துக்கு ஒரு வாட்டி பரமாத்மா போயிட்டு இருந்தார். கொஞ்ச நாளில் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு கூட என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வாரத்துக்குன்றது 2 வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு வந்தது. கடைசியில் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது மாதத்துக்கு ஒரு வாட்டின்னு ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் தாதியோட உடல்நிலை. உடல்நிலை மோசமாயிடுச்சு. முன்னாடிலாம் இந்த சிவராத்திரிக்கெல்லாம் வந்தார்னா 2-3 hours இருப்பார். அதாவது நியூ இயர்க்கெல்லாம் வந்தார்னு வச்சுக்கிறாங்க, 8 மணி 9 மணிக்கு வந்தார்னா 12 மணிக்கு நியூ இயர்க்கு கேக் கட் பண்ணிட்டு தான் கிளம்புவார். அப்படி தான் இருந்தது ஆரம்பத்தில், நான் வந்த புதுசுலலாம். அது போக 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 பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, வாத்தியம் சரியில்லைன்னு. ஒரு வாத்தியம்ன்றது அவர் யூஸ் பண்ணுற உடல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. யார்? தாதி இல்லை. தாதிக்கு வயசாகிடுச்சு. அவங்களோட உடல் பாருங்களேன், நான் அன்றைக்கி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த சப்பளங்கால் போட்டு உட்கார முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் பார்த்தீங்கன்னா தாதி இந்த கதியில் உட்கார வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பொம்மை மாதிரி உட்காருவாங்க. எவ்வளோ நேரம் வேணால் அப்படி சப்பளங்கால் போட்டு அவங்களால உட்கார முடியுது. அது சின்னதுலேருந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுனால.
ஆனால் இந்த வயசுலையும் அவங்களால உட்காந்து அப்படி உட்கார முடியுதுன்னு நினைக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பண்ண முடியலன்னு தெரியும் போது தான் நமக்கு தெரியுது பண்ணவங்க எப்படி கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் தான் வந்துடும். எனக்கு அந்த ப்ராக்டிஸே இல்லை. இப்போ நான் தினசரி அமிர்த வேலை வந்து சப்பளங்கால் போட்டு உட்காந்து பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ வானிலை பரமாத்மா சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். நமக்கு தான் வேற ஏதோ ஒரு கேள்வியோட கனெக்ட் பண்ணி சந்தேகத்தோட பார்ப்போம். பரமாத்மா இன்றைக்கும் சொல்கிறது என்னன்னா, சாக்காரத்தில் நான் வருவேன் அப்படின்றாரு. அது சாக்காரத்தில் வாணி எடுக்கிறதுக்கு வர்றது வந்து பிரம்மாவோட சரீரத்தில் இருக்கும்போது, பிரம்ம சரீரம் விட்டதுக்கப்புறம் அது வந்து அவ்வியக்தம்னு சொல்லும். அதாவது அவர் சூட்ச மாடலில் இருக்கார் பிரம்மான்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவரோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் அந்த ஆத்மாவுக்கு வேறு ஏதாவது தகவல் தரணும், இதுவும் சேர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்து தெரிவிங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.